நான் பிஇ எம்பிஏ படித்ததுக்கும் இப்போ செய்கிற துறைக்கும் சம்மந்தமே இல்லை. நீ படித்தது வேற, ஆனால் நீ நடிச்சுக்கிட்டு இருக்கிய அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போவும் எனக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை, இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப சவாலானது, சினிமா இண்டஸ்ட்ரி. அதுவும் எந்த ஒரு பின்னணியும் இல்லாமல் எந்த ஒரு துறைக்குள்ள நுழையிறதே ரொம்ப அசாத்தியமான விஷயம். அப்படி அந்த துறைக்குள்ள நுழைஞ்சு அங்க சவால் வரும்பொழுதெல்லாம் எனக்கு இருக்கிற ஒரே தைரியம், என்கிட்ட 2 டிகிரி இருக்கு, இங்க இருந்து அமிச்சிட்டிங்கன்னா நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சாவது என்னால் பொழைச்சிக்க முடியும் அப்படின்றது தான். அப்படி நிறைய பேருக்கு இங்கே கனவுகள் இருக்கு. எனக்கு நான் படிப்பு டீசெண்டாக படித்தேன் நான், ஆனால் சினிமா மேலே ஒரு ஆர்வம், அதனால இந்த பக்கம் வந்துட்டேன். ஆனால் இங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கிறத பார்க்குறேன். அந்த கனவை நோக்கி நீங்கள் ஓடுறத கவனிக்கிறேன். உங்களுடைய ஒவ்வொரு கதைகளும் நிறைய பேருக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குது. இன்னைக்கு எனக்கு இன்னும் பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்குது. இந்த திட்டத்தினால பயன்பெற அத்தனை மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இத்தனை பேர் வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிற அரசுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி அண்ட் வணக்கங்கள். எனக்கு வேற என்ன சொல்லணும்னு தெரியல. நான் ஃபைனலா ஒன்னே ஒன்று தான் சொல்றேன். லைஃப்ல நீங்க ஜெயிக்கணுமா, இல்லை சம்பாதிக்கணுமா, வீடு வாங்கணுமா, கார் வாங்கணுமா, இல்லை சக்சஸ்ஃபுல்லா இருக்கணுமா, அம்மா அப்பாவை பார்த்துக்கணுமா, எல்லாரும் முன்னாடியும் மரியாதையா இருக்கணுமா, எல்லாருக்கும் சமமா இருக்கணுமா, ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். படிங்க, மார்க்குக்காக கொஞ்சம் படிங்க, வாழ்க்கைக்காக நிறையா படிங்க. நான் மார்க்குக்காக படித்தேன், ஆனால் வாழ்க்கைக்காக படித்தேன்னான்னு தெரியல. அது அனுபவத்தில் வருது. நீங்கள் மார்க்குக்காக படிக்கிற அதே நேரத்தில் வாழ்க்கைக்கான தேவையானதையும் நிறையா படிங்க. இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒன்று சொல்லிக்கணும்னு தான் நினைக்கிறேன். உங்கள் எல்லாராலையும் இப்போ நீங்கள் என்ன செய்துட்டு இருக்கீங்களோ அதை தாண்டி ஒன்று செய்ய முடியும். அது எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னாலே முடியும் போது உங்களால் இன்னும் நிறையா முடியும். இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. இது மாதிரியான திட்டங்கள் இன்னும் பெரிய சாதனையாளர்களை உருவாக்கும். இவங்க எல்லாரும் படித்து மேலே வரும்போது நம்மளும் ஒரு 4 பேருக்கு நல்லது செய்யணுன்ற இந்த விதை ஆரம்பிக்கும் பொழுதே அந்த மாதிரி ஒரு விருட்சமாக ஆரம்பிக்குதுன்றது இந்த திட்டத்தோட மிகப்பெரிய பலனாக பார்க்குறேன். இது இவங்க பயனடைகிறது மட்டும் இல்லை, இதை தொடர்ந்து அடுத்து வர நிறைய தலைமுறைகள் இதனால் பயன்பெறும்ன்றதான் என்னுடைய நம்பிக்கை. அந்த சந்தோஷத்தோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாரையும் சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ.